ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கொத்தவரங்காய் கிரேவி செய்ய போகிறோம். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், நான் வந்து துண்டான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துருவந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதை ஒரு ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலைக்காய் வறுத்தது, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 3/4 ஸ்பூன்னு தனியா பவுடர், அதாவது கோரியண்டர் பவுடர், ஒரு 2 பிஞ்சு டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதை சேர்த்துட்டு இதையெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது அரைச்சிட்டு வந்துட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம செய்யறத பார்ப்போம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கலக்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன்னு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சுதான் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சிறிதளவு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். அதோட நம்ம ஒரு பெரிய தக்காளி, அதையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்க சிறிதளவு கஸ்தூரி மேத்தி, அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே நல்லா வதங்க விடலாம். அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் ஆஃப் க்ளோஸ் பண்ணிட்டு வைக்கிடுறேன். 2 மினிட்ஸ் ஆயிட்டது, நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் அது எண்ணெயில நல்லா கொஞ்சம் கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சிருக்கிற 250 கிராம், அதாவது 1/4 கிலோ கொத்தவரங்காவை நம்ம இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதை கிரேவியா செய்ய போறோம், அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். கொத்தவரங்காய் வேகணும் இல்லையா, அதனால ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நம்ம 3 விசில் இதை வேக விட்டுடலாம். 3 விசில் வரட்டும், பார்ப்போம். 3 விசில் ஆயிட்டு இப்போ கேஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மோட கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. இப்போ லாஸ்டா நம்ம இதுல கொஞ்சம் மல்லித்தழையும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலும் தூவிடலாம். 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பவுடர், மல்லித்தழை சிறிதளவு தூவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.